friends, welcome back to my channel M Mommy's Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஆட்டா கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ஒரு கோதுமை கேக். இது செய்யறதுக்கு நம்ம வந்து மைதா, சுகர், வெனிலா எசன்ஸ், முட்டை இது எதுவுமே இல்லாம வீட்ல இருக்க பொருட்களை வச்சு எப்படி ரொம்ப சிம்பிளா செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கோதுமை கேக் அவன் இல்லாம வீட்லயே எப்படி ரொம்ப சிம்பிளா செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் நான் இன்றைக்கி வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்து பொடிச்ச வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் முழுசுமாகவும் நாட்டு சர்க்கரையும் எடுக்கலாம், இல்லைனா வந்து வெல்லமும் எடுக்கலாம். நல்லா பொடிசாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம கரைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து வெஜிடபிள் ஆயில். நல்லெண்ணெய் அந்த மாதிரி செக்கெண்ணெலாம் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு வாடை வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. அதுலேயே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துடலாம். இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு விஸ்க் வச்சு நம்ம நல்லா எல்லாம் கரைஞ்சி வர மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும் இது நல்லா மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு. அப்படி எதுவும் கட்டிகளாக இருந்ததுன்னா அதை நல்லா ஒடிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி விஸ்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. இல்லைனாலும் நீங்கள் ஸ்பூன் இல்லை ஃபோர்க் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ஈஸியாக மிக்ஸ் பண்ணலாம். இப்போ மிச்சமாகவே நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கீழேருந்து மேலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து வாட்டர் சேர்த்துக்கிறேன். நம்ம மொத்தமாக ஒரே இதில் வாட்டர் சேர்த்துக்கூடாது, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 கப்பாக நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும். கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து நமக்கு பொருள் தேவைப்படாது. தயிர், ரீஃபைண்ட் ஆயில், கோதுமை மாவு, அப்புறமா வந்து கொஞ்சமாக வெல்லம், இதெல்லாம் மட்டுமே வச்சு நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த கேக் செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லா தண்ணியும் நம்ம ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்ரு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேக் ரொம்ப ஹார்டாக வரும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு மடிஞ்சு விழணும். இப்போதான் உள்ளே வந்து கேக்கில் வந்து நல்லா ஏர் பபிள்ஸை வச்சு நல்லா உங்களுக்கு வந்து கேக் சாஃப்டாக வேகும். இப்போ கேக் ரைஸ் ஆகிறதுக்கு நம்ம ரைசிங் ஏஜென்ட் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்க்குறதுனால நமக்கு இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கி காட்டும். நம்ம வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மோல்டு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸோ எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து இது எல்லா சைட்லேயும் வந்து க்ரீஸ் பண்ணி விட்டுக்கணும். க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஓரமாக வச்சுக்கலாம். நான் வந்து கேக் சாப்பிடையில் கடிப்படுறதுக்காக வந்து கொஞ்சமாக வந்து பாதாம், கேஷ்யூ நட்டை வந்து இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கோதுமை மாவு வச்சு மிக்ஸ் பண்ணுறதுனால அது வந்து கீழே அடியில் தங்காமல் இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை இன்னும் நம்ம எல்லாம் அந்த பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்த்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இப்போ வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாதாம் மிக்ஸ், அதை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிச்சு நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் கீழே இருக்கிறது அப்படியே மேலே எடுத்து போடுற மாதிரி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். அப்போ தான் உள்ளே வந்து நல்லா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த க்ரீஸ் பண்ண பேன், அதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வந்து ஃப்ளோர் போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நான்ஸ்டிக் பாத்திரம் தான், ஆனாலும் நான் வந்து கொஞ்சமாக வந்து டஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் டிஃபன் பாக்ஸ் இல்லை ரவுண்டாக எந்த ஒரு பாத்திரம் எடுத்தாலும் இந்த மாதிரி நீங்கள் டஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பேக்கிங் பேப்பர் இருந்தால் அதையும் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இந்த பேட்டர் நம்ம உள்ளே சேர்த்துலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ளே. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரேப்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் உள்ளே வலிச்சு போடுறதுக்கு.
நம்ம எல்லா பேட்டரியும் உள்ளே சேர்த்தாச்சு. டெக்கரேஷனுக்காக மேலே வந்து இன்னும் கொஞ்சமாக வந்து நான் பாதாம் வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் நீங்கள் அதுவுமே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணுறதுனால உள்ளே ஏர் பபிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து உள்ளே அமுங்கி வரும். கேக் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வந்து ப்ரீஹீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி ஒரு டோப் மாதிரி எடுத்திருக்கேன். அதில் வந்து ரொம்ப கம்மியான லேயர் வந்து நம்ம உப்பு போட்டால் போதும். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ அதில் இந்த மாதிரி ஒரு ஒயர் ஸ்டாண்டு வச்சுட்டு இந்த கேக்கை ரொம்ப பார்த்து பத்திரமா நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏர் டைட்டான லிட் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோல் இருக்கு இல்லையா, அதையும் வந்து நம்ம இது பேப்பர் இல்லை ஏதாவது வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து உள்ளே நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கேக் ரைஸ் ஆகிட்டே வருது. கேக் டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உங்களோட பாத்திரம், அப்புறமா அந்த பேட்டர், நீங்கள் எந்த சைஸில் இந்த டின் இருக்குது, இதெல்லாம் வந்து பொறுத்து தான் வந்து உங்கள் கேக் எப்படி பேக் ஆகுறதுன்றது இருக்குது. நான் இன்றைக்கி இந்த டின்னில் வந்து எவ்வளோ நேரம் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா 40லேருந்து 45 நிமிஷம் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். அதாவது லோக்கும் அதிகமாக மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியான ஃப்ளேமில் வச்சு 40லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருந்தேன். நான் 40 மினிட்ஸில் வந்து ஒரு தடவை எடுத்து பார்த்தேன், கொஞ்சம் மாவாக இருந்தது. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சேன். பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து எனக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு கேக் நல்லா வெந்து வரதுக்கு. கேக் நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து நம்ம உடனே கட் பண்ணிடக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூல் டவுன் ஆகணும். அப்போ தான் கேக் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும். உங்களுக்கு வந்து நல்லா க்ளீன் ஸ்லைசஸ் வரும். பார்த்திங்கன்னா நல்லா கேக் நல்லா க்ளீனாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு 2 இடத்துல வந்து நீங்கள் விட்டு பார்த்தா ரொம்ப நல்லது. இப்போ கேக் பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது கேக். இப்போ இதை வந்து நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டீமோல்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டலை. நம்ம வந்து அது நல்லா வந்து டஸ்ட் பண்ணதுனால அது கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா சூடாகவும் இருக்குது. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கேக்கை வந்து வெட்டிடலாம். கேக் பார்த்திங்கன்னா வெட்டியாச்சு. உள்ளே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.